ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொடரில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். கண்மணி அன்புடன் தொடர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போய்கிட்டு இருந்தது. அன்பு கண்மணி ஒரு வழியாக சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து வேணுன்னே 2 பேருக்கு சண்டை இழுத்து விட்டாங்க. இதனால் அன்பு வந்து வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் கோவம் கண்மணி வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க. எப்படியாவது இந்த இதில் நானும் ஒரு பெரிய பணக்காரனாக ஆகத்தான் செய்வேன். என்னை கேவலமாக நினைக்கிறீங்களா? பாருங்கள், எங்கள் அம்மாவெல்லாம் நீங்களே வந்து மதிப்பீங்க. நான் வந்து உயரமான இடத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துட்டாங்க. இடியாப்பம் ஆர்டர் ஒரு நாளைக்கு ரூ. 150 வந்து பார்த்தீங்கன்னா 150 இடியாப்பம் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படி இருக்கும்போது இந்த வாரம் என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து அதுமாதிரி சைக்கிளில் வந்து டெய்லி விற்கவும் போகிறேன், அதுவும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கிளில் போய் டெய்லி வந்து விற்றுட்டு வந்து வராங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடச்சிருக்காங்க, அவங்களே ஹெல்ப்புக்கு வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா பிரியாணி பண்ண போகிறேன்னு சொல்லி பிரியாணி பண்ணுறாங்க. அது சாப்பிட்டு வீட்டில் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் பிரியாணி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், என்ன மிட் நைட் பிரியாணி சொல்லி அதையும் நான் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே மிட் நைட் பிரியாணி சொல்லி நிறைய பேர் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இப்போ அதையும் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ இடியாப்பம் மட்டும் இல்லாமல் பிரியாணி ஆர்டரும் வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஐடி கம்பெனிலேருந்து பிரியாணி வந்து சாப்பிட போகிறாங்க. அடுத்த வாரம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, இனிமேல் இந்த பிரியாணி நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நிறைய வந்து தயாரிக்க போகிறாங்க. பிரியாணி மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சாப்பாடுமே பண்ணி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு அன்புக்கு சமமாக ஒரு பெரிய கம்பெனி வச்சு பெரிய அளவில் வந்து கோடி கோடியாக வந்து சம்பாதிக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பினால் முன்னேற போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் அன்பு வந்து ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து கூத்தடிச்சு என்னெல்லாம் செய்ய போகிறாங்க தெரியல. வெண்ணிலாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளவையே வந்து கல்யாணம் பண்ணிக்க வைக்க போகிறாளா அப்படின்னு தெரியல. இந்த சீரியல் வந்து இப்போ நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கடுத்து சுட்டுமொழி சுடரே அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுடர் அம்மாவும் 2 பேருமே வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுடர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க அம்மா அபிக்கு வந்து நிறைய தடங்கள்லாம் இருக்குது, அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஜோசியர் வந்து சொல்கிறாரு. என்ன பரிகாரம் பண்ணணும், நீங்கள் கோயிலில் உள்ள பிள்ளையாருக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு வாங்க. சரி, அப்படி ரத்த சம்மந்தம் உள்ளவங்க தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபி வந்து தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன். அவள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து ஊற்றி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த பொண்ணு பையனு வருது. அப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அபியோட வீட்டுக்கு காதலிச்சு அவர் வந்து சுடரோட அப்பா வந்து வந்துடுறாரு. அங்கேயிருந்து வந்தவர் என்னாச்சுன்னா தண்ணி நிறைய ஊற்றினா அப்படியே வலிக்கு வந்து குளத்துல வந்து விழுந்துடுறாரு. உடனே இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுடரும் அவங்க பையனும் வந்து 2 பேருமே தருணும் வந்து அப்பா வந்து காப்பாற்றுறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு வழியாக வந்து காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் சுடருக்கு வந்து இதான் தன்னுடைய அப்பா அப்படின்னு வந்து தெரியாது. அதே சமயம் அவருக்கு வந்து சுடர் மேலே பாசம் இருக்குது, இவ தான் தன்னுடைய மக தெரியாது. 2 பேர் பாசமும் இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு.